Hi friends, JSW Steel primarily வந்து சேல் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1170 ரூபா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 4.94% இருக்குது. ஸ்டாக்கோட P 36.6, மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2,86,000 கோடி இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 0.24% கொடுக்குறாங்க. எதுவுமே லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன இறக்கங்கள் கொடுத்தா திரும்ப ஏறும். எப்போல்லாம் வந்து ஒரு 1000 ருபீஸ் கீழே வருதோ கன்சிடர் பண்ணலாம். முடிஞ்ச என்னடா அது 1100 ரூபா ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. நான் சொன்ன மாதிரி 1100 கீழேயோ இல்லை 1000 கீழேயோ வரும்போது நிறையா குவான்டிட்டிஸ் அக்யூமுலேட் பண்ணுங்கள். அது உங்கள்கிட்ட நல்ல ஸ்ட்ராங் பிஸ்னஸ் இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே 24.8% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குவார்ட்டர் ரிசர்வ்ஸில் சேல்ஸ் வந்து 39,000 கோடியிலேருந்து 45,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 474 கோடியிலேருந்து மல்டிஃபோல்ட் ஆகி 2,400 கோடி பக்கம் வந்திருக்கு. எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு ஈரான் இஸ்ரேல் வார் சுச்சுவேஷனால் கொஞ்சம் கரெக்ஷனில் கிடைக்கிது. அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக்கையும் பை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.